சில இடத்துல பிள்ளைங்க எங்கன்னா வண்டி ஓட்டின்னு போவாங்க, இல்லை எங்கன்னா போவாங்க வேலை செய்யறதுக்கு எங்கன்னா, இல்லை தெருவில் பிள்ளைங்களோட விளையாடின்னு இருப்பாங்க. பெரிய பிள்ளைங்க, நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, இல்லை ஒரு கடையாண்ட சும்மாவே சண்டையிடும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை கூட இருக்கிற அப்பாவோ தாத்தாவோ பாட்டு பேசாத வேணா விட்டுடுறாங்க, அவங்ககிட்ட எதுவும் பேசாத, அவங்க ஒரு நாய். யாராம் அவன்? நாய். இப்போ மனிதன் அவனே எப்படி நாய்? கர்த்தருடைய பிள்ளையே இங்க சொல்றாரு பாரு, தேவன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உலகத்துல பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துகளை பன்றிக்கு முன் போடாதேயுங்கள். உங்களுடைய தேவன் கொடுத்துக்கிற பிரசன்னத்தையும் மகிமையும் மகத்துவத்தையும் சும்மா நீங்க கண்ட இடத்துல கண்ட பேர்கிட்ட எல்லாம் சொன்னா அதுல எல்லாம் ஒரு பிரயோஜனம் இருக்காது. அந்த இடத்துல உன்னையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உன்னதான் கேலி செய்வான். இப்ப யோசேப்பு என்ன கண்டாரு? சொப்பனம் தான் கண்டார். இதுல என்ன தப்பு? அவன் அந்த சொப்பனம் தான் என்ன பண்ணிச்சு? அவனை கொலை செய்யும்படி அவன் சிறுமி அடைந்தான், அவன் வருந்தினான், அவன் துக்கத்தோடு ஆழியில போய் குழியில மாண்டு போடான்னு போட்டுட்டு போனாங்க. அப்ப எது அவர்களுக்கு அவனுடைய பிளஸிங் இவர்களுக்கு தெரியல பாரு. அப்போ நமக்குள்ள இருக்கிற உனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே தேவன் வைத்திருக்கிற தீர்மானம், அந்த பரிசுத்தம் மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம எந்த இடத்துல வேணா சொல்லிடலாம், எப்படி வேணா பேச, நடக்காது. தேவன் தானே சொல்றாரு, என்ன சொல்றாரு? போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும், உன்னையே அசிங்கப்படுத்தி உன்னையே திட்டி சண்டை போடுவாங்க. நாம் உன்னுடைய பரிசுத்தம் நமக்குள்ளதான் இருக்கணும். நாம் அவர்களை முதல்ல ஜபம் பண்ணி ஒருத்தருக்காக பரிசுத்தர்கிட்ட தான் நம்ம ஒப்புவிக்கணும். பரிசுத்தர் தான் அவர்களை என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும்.